செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். அடுத்து இப்போ பார்த்து மண்பானை நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, சிம்ல வச்சுக்கலாம். அடுத்து வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கோம், போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் இடிச்சு போட்டதுனால வாசனை சூப்பராக இருக்கு. அடுத்து தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்பதான் வாசம் வரைக்கும் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரையும் வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலக்கு. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து மீன் கழுவி வச்சிருக்கோம், ஒன்னொன்னு எடுத்து போட்டுக்கலாம். வாசம் சூப்பரா வருது गाइस. இப்போ மீன் எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. கிளறி விடாம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து அரைச்சி வச்சு தேங்காய் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படா இருக்கு? பாய் பாய்.